அந்த பழிய போட்டாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு அவரை சிரமப்படுத்தினாங்க. அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் வேஷம் போட்டு விட்டு சுத்தி தர்றான். இவன் கிறுக்கு பையன், அந்த பையன், இந்த பையன். ஏன்னா அவர் பிறந்த வீடு வேற, மிக மிக ஒதுக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர். அவ்வளவு ஈஸியா ஏத்துக்குருவாங்களா? இந்த சமுதாயம் ஏத்துக்குருமா? தாழ்த்தப்பட்ட மிக ஒதுக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தர் பிறந்து ஒரு மகானா வெளிப்படணும்னு வரும்போது ஏத்துக்குருவாங்களா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சுத்தி ஒரு காலம் வரும்போது அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள் வந்து இவர் சில நிகழ்வுகளை நடத்தி வெளியே வந்து நிற்கும் போதுதான் எல்லாராலையும் இதை மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. மறுக்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட அந்த ஊருக்குள்ள முழுமையா ஏத்துக்கிட்டாங்களான்னா ஏத்துக்கல. ஊரு அப்படியே சரிபாதி பிரிஞ்சு இவருக்கு நேர் எதிரியா நின்னுச்சு. ஏமாத்துறான், செய்யறான், இவனை வச்சு இவங்க ஏதோ பண்ண போறாங்க, செய்ய போறாங்க, இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. வெளிவட்டாரத்து மக்கள் தான் கணக்கு மெட்டியாரோட அன்னைக்கும் போய் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்களா? அவரை அந்த பகுதிக்குள்ள உள்ளவங்க கணக்கு மெட்டியாரை எவ்வளவு நேசிச்சாங்க? நேசிக்கலையே. அவரை வந்து அவதூறா தான் பேசினாங்க, அவதூறா தான் எடுத்துக்கிட்டாங்க, அது தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே கணக்கம்பேட்டிக்குள்ள ரோட்ல வரக்கூடிய காரம் மறிச்சு எங்க போறேன்னு கேட்டா பழனிக்கு போறேன்னா அங்க எதுக்கு போற சுவையறதுக்கு? அவன் இங்க ஆடிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் அங்க போற? எதுக்காக போறேன்னா என் புள்ள வாய் பேசாம ஊமையா இருக்குது, அதுக்காக போறோம்னு சொன்னா போ இந்த இறங்கு அப்படின்னு இறக்கி அந்த ஐயர் வீட்டு பொம்பளை போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி பிரியாணியை கொடுக்க சொல்லி பிசைஞ்சு எடுத்து கொடுத்து அவ வாங்கிட்டு வந்தது பிரியாணி. இங்க அவுத்து போயிருக்கும் போது பார்த்தா சாம்பார் சாதம், அதுல 3 உருண்டையா உருட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்து அவளுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு மீதி சாப்பாடை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்து அவங்க கைக்கு போகும்போது அது பிரியாணி ஆகுது. அந்த நடுவூருக்குள்ள நடு வீதிக்குள்ளேயே அவர் அப்படி ஒரு அற்புதத்தை நடத்தி கூட அப்ப கூட அங்க இருக்கிறவன் அவரை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு மனம் வரல. புரியுதுங்களா நான் சொல்றது? ஓ இவர் ஒரு நல்ல மகான் தான் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு மனம் வரல. புரிஞ்சதுங்களா? எதிர்ப்பாதான் இருந்துச்சு. வெளியூர்காரங்களும் வந்தாங்க. வெளியூர்காரங்க திடீர்னு வந்தா சிலர் எல்லாம் இங்கெல்லாம் எதுக்குடா வரீங்க, கிறுக்கு பையில பார்க்க போறீங்களான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கு பிடிச்சி சுத்திட்டு தர்றான், அவனை வச்சு அவங்க ஏதோ சொல்லிட்டு தர்றாங்க, நீங்களும் வெக்கமெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்களான்னு சொன்னவங்க எல்லாம் எங்கள்கிட்ட நாங்களே கேட்டிருக்கோம் காதார. அப்போ அந்த சூழ்நிலை, அவர் பிறந்த ஏரியா, அந்த சூழ்நிலை, இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இவருக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மகான்களுமே உதயமாயி பூமியில அவதரிச்சு உதயமாயி அவங்க பிரபலத்துக்கு வரும்போது அந்த எதிர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கு. ஏன் சாய்பாபாவுக்கு இல்ல? சாய்பாபாவை கொல்றதுக்கே போனாங்க, கத்தியை வச்சு குத்துறதுக்கே போனாங்க. புரியுதா சொல்றது? எல்லாருக்கும் உண்டு சாமி. இல்லாத மகான்கள், எதிர்ப்பு இல்லாத மகான்கள் யாருமே இல்லை. அதெல்லாம் சமாளிச்சு அதெல்லாம் அதுல நீந்தி வந்தவங்க தான் எல்லாருமே. கர்மா இருக்கலாம். உனி கர்மாங்கிறது வந்து கர்மா இருந்தா அவன் வந்து அந்த இடத்த பிடிக்க முடியாது. கர்மா அவங்கள தொடர்ந்தால் அந்த இடத்த பிடிக்க முடியாது. அந்த கர்மாவை களையெடுத்து முடிஞ்சாதான் அவங்க அந்த இடத்துல வந்து நிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனநிலை, நம்ம எடுத்துட்டு போற பயணம், இந்த ஜனங்கள் மத்தியில நம்ம பயணம் பண்ணும்போது இவன் இப்படிதான் இருப்பான், இவனுக்கு மத்தியில நம்ம எப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடத்துற பரீட்சை தான் அதெல்லாம். யார் நடத்துறா? இயற்கை அவங்களுக்கு அந்த பரீட்சை நடத்துது. பரீட்சை தான். அந்த கெட்ட பேர் உருவாக்குறது, அவங்களோட சண்டை போடுறது, இப்படி பல இதுகள் வருது இல்லையா? இதெல்லாம் இயற்கை நடத்துது அவங்களுக்கு. இவன் எந்த அடிப்படையில பயணம் பண்ணுவான், இவன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தள்ளி விட்டோம். அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் இவன் எந்த மாதிரி உபயோகப்படுவானா, இவன் வேற மாதிரி திரும்பிடுவானா அப்படிங்கிற பரீட்சை தான். அது இயற்கை நடத்துது. அதை உணர்ந்தவன், அதை அறிந்து தெரிஞ்சு ஓ இதுதான் அப்படின்னு எவன் ஒருத்தன் உணர்றானோ
அவன் அதுல பாஸ் பண்ணி வந்துருவான். புரிஞ்சதா? அதை உணர தவறுனவன் அதுல பாஸ் பண்ணாம ஃபெயிலியர் ஆயிடுவான். மக்களோட மக்களா அவங்களோட சேர்ந்து கோயந்தா போட்டு அவன் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவான். ஏதோ ஒரு இதுல போய் வெளியே போயிடுவான். அவங்களுக்கெல்லாம் கர்மாவால தான் அவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கர்மான்னா அவன் அந்த இடத்துக்கு வர முடியாது. கர்மா அவங்களுக்குள்ள இருந்தா, இப்ப இந்த பிரதேசம் எடுத்துக்கோங்களேன், ஏன் அங்கெல்லாம் போகணும்? நம்ம சொன்னது மாதிரி பிறவிப்புல கர்மானோ இல்ல பிறந்த பூமியினுடைய கர்மாக்களோ இதெல்லாம் பின்தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குருஸ்தானத்துல நான் உட்கார முடியாது. அதுக்கான முயற்சிகள் வேணா பண்ணிக்கிட்டு தெரியலாம், சுத்திக்கிட்டு தெரியலாமே தவிர களை எடுக்காம ஸ்டாண்டர்டா உட்கார முடியாது. புரியல? ஆமா, நம்ம பெற்றவங்க வயசுல வரும்போது அவங்க சொல்ற பாவ புண்ணியம் அதை கொஞ்சம் தொடராது. அந்த இடத்துல இவன் பிறக்கிறதே அவங்களுக்கும் சேர்த்து தானே களை எடுக்கிறது தானே பிறக்கிறான். அவன் பிறக்கிறதே அந்த சொல்லுவாங்கல்ல அந்த வகையாறு, இந்த வகையாருக்கே களை எடுக்கிற இடத்துலதான் அவன் பிறப்பான். ஆனா அந்த வகையாருக்கெல்லாம் இவன் எதிரியாதான் இருப்பான். எப்படி அவன் கர்மாக்களை களை எடுக்கிறதுக்கு தான் இவன் பிறந்து உதயமாயி வந்திருப்பான். ஆனா இவன் அவங்களுக்குதான் எதிரியாதான் இருப்பான். அவனால இவனை ஏத்துக்கிற முடியாது. புரிஞ்சதா? சுருக்கமா சொல்ல போனா இது இந்த கேள்விக்கு நான் அதற்கு முன்னோர்களை காட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பரதேசினுடைய பயணத்திலேயே நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் இருக்கு. இப்ப நம்ம பிறந்தது இந்த பகுதி, வளர்ந்தது இந்த பகுதி, குறைஞ்சபட்சம் ஒரு 33 வயசு வரைக்கும் நம்ம இந்த ஏரியாவில தான் சுத்துறோம் எல்லாம் பண்றோம். எதுவுமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு, ஊர் வேண்டாம், இந்த பகுதி வேண்டாம், சொந்தம் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு உதறிட்டு போய் சாமிகிட்ட சரணாகதி அடைகிறோம். சரிப்பா வந்துட்டா வா வேலையை செய் அப்படின்னு அவரு தடவை கொடுத்து ஏதோ இந்த ஆன்மா என்ன தூக்கி சுமக்க முடியுமோ அதெல்லாம் அவர் பரிபூர்ணமா வழங்குறாரு. வழங்கி கொடுத்து ஒரு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? நீ எது வேண்டான்னு சொன்னியோ அங்கதான் உனக்கு வேலையே இருக்குன்னு அனுப்புறாரு. எந்த மக்கள் வேண்டான்னு சொன்னியோ அந்த மக்களுக்குள்ள தாண்டா உனக்கு வேலையேன்னு அனுப்புறாரு. சரி, ஏதோ நம்ம நம்ம வளர்ந்த ஏரியா பிறந்த ஏரியா தானே வேண்டான்னு சொன்னோம், தெரியாத ஏரியா தானே நம்ம வாட்டுக்கு ஏதாவது சுத்துவோம்னு சுத்துறோம். அப்படியாவது அதுக்கு அந்த சரீரம் மறையிற வரைக்கும் தெரியாத ஏரியாவில் சுத்த விட்டுருக்காரா? நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச காலம் அந்த பகுதியிலையும் சுத்த விட்டு அது சில அறிமுகத்தை படுத்தி இது பண்ணி கொண்டு கடைசியா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி அடிச்சு எங்க வளர்ந்தோம் பிறந்தோமோ அங்கேயே கொண்டாந்து தொப்புன்னு போட்டுறாரு.